ஓம் சாந்தி. பிரம்மா பாபாவின் 18 காலடிகளில் இன்னைக்கு நாம பார்க்க போகின்ற சுவடு 4வது காலடி. பிரம்மா பாபா சமமாக ஆவதற்காக நிமித்தம் மற்றும் நிர்மாணம் இந்த ரெண்டையும் நம்ம தாரணை செய்து அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். பிரம்மா பாபாவுடைய புது உலக படைப்புல அவர் நிமித்தமாக இருந்த காரணத்தினாலதான் ஒவ்வொரு செயலையும் கூட தடைகளற்ற ரூபத்துல அவர் செய்து காட்டினார். அதுவே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. மேலும் எப்ப அவர்கிட்ட பணிவு என்பது இருந்ததோ அப்ப குழந்தைகளுக்கு கூட அவர் மரியாதை கொடுத்தார். ஆக தடைகளை நாம மறந்து இருந்தா மட்டும்தான் நம்மளால அப்படி மரியாதை என்பதை நாம கொடுக்க முடியும். அதனாலதான் பாபா சொல்றாங்க, ஆலோசனைகளை கூட அவர் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுத்தார். முதல்ல சோமானத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஒரு கரெக்ஷனையும் கூட பாபா கொடுப்பார். அதனாலதான் பிரம்மா பாபானுடைய லைஃப் ஹிஸ்டரியிலேருந்து நாம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு சோமானம் ஒரு பெருமை இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அளவு நம்ம பணிவு உடையவராகவும் இருக்க வேண்டும். இந்த பேலன்சிங் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. ஆக எந்த அளவுக்கு நம்ம சிநேகம் உடையவர்களாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்ம விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு வேறுபட்ட குணாதிசயங்களை நாம பேலன்ஸ் பண்ணுவதன் மூலமாகத்தான் இறைவனுடைய காரியத்துல நம்ம உதவி என்பதை செய்ய முடியும். ஆக சுமானமும் அதிகமா இருக்கணும், அந்த அளவுக்கு பணிவும் கூட அதிகமாக இருக்க வேண்டும். பாபா சொல்றாங்க, மாலிக் பன் அந்த எஜமானன் என்ற அத்தாரிட்டியே நமக்கு இருக்கணும். அதே நேரத்துல பணிவு நிர்மான் என்பது நமக்கு இருக்க வேண்டும். எப்ப இந்த பேலன்ஸ் இருக்கோ அப்பதான் சேவையில நம்ம வெற்றி என்பதை அடைய முடிகின்றது. நான் நிமித்தமாக இருக்கின்றேன், செய்பவர் செய்விக்கின்றார், செய்விப்பவர் கர்த்தா சக்திசாலியாக இருக்கின்றார். ஆக அவர் என்னை செய்விக்கும் போது நல்லவற்றையே செய்விப்பார், நிச்சயமாக செய்விக்கின்றார். ஆக பாபாவுடைய நினைவு நமக்கு இருக்கின்றது, கர்மத்தையும் நம்ம செய்ய முடிகின்றது, அதே நேரத்துல விடுபட்ட நிலையிலையும் நம்மளால இருக்க முடிகின்றது. அங்கதான் பாபா சொல்றாரு, நமக்கு சுமிருத்தி என்ன இருக்கும் அப்படின்னா, விருத்தியின் மூலமாகவே வாயுமண்டலம் உருவாகின்றது. ஆக நம்மளுடைய விருத்தியின் மேல நாம கவனம் வைத்தால் மட்டும்தான் நாம வாயுமண்டலத்தையே மாற்றி அமைக்க முடியும், தூய்மையாகவும் ஆக்க முடியும். ஆக இந்த சுமிருத்தி என்பது அவசியமாக இருக்கின்றது. அதே மாதிரி பாபா சொல்றாரு, எவ்வளவுக்கு எவ்வளவு பாபா உயர்ந்தவராக இருக்கின்றாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு பணிவு உடையவராகவும் இருக்கின்றார். அதனாலதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாபாவை விட உயர்ந்தவர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அதே மாதிரி பாபா மாதிரி பணி உள்ளவர்களும் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அத நிர் அகங்காரியாக அவர் நமக்கு இருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் கூட மரியாதை என்பதை எல்லையற்ற அளவு கொடுக்கின்றார். அவர் தந்தை எல்லையற்றவர், அவர் ஆசிரியர் எல்லையற்றவர், சத்துகுரு எல்லையற்றவர். ஆக அவருடைய படிப்பினை கூட எப்படி இருக்கின்றது, எல்லையற்றதாகவே இருக்கின்றது. இப்ப இதுல விதி நாம என்ன கண்டுகொள்ள வேண்டும் என்றால், நிமித்த பாவனை இருந்தால் மட்டும்தான் சேவையில வளர்ச்சி என்பதை நாம காண முடியும். ஆக நம்மளுடைய பாவனை எப்படி இருக்கின்றது, அந்த சேவையினுடைய பாவனை, நான் ஈஸ்வரிய காரியத்திற்காக நிமித்தமாக இருக்கின்றேன் என்று பார்க்கும்பொழுதுதான் நம்மளால கலைப்படையாத சேவையை கூட செய்ய முடிகின்றது. அன்பா நாம இருக்கணும், கருணையாக இருக்க வேண்டும், அப்பதான் சேவை நடைபெறும். அது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த கருணையும் அன்பும் கொஞ்சம் குறைஞ்சா கூட போதும், நமக்கு பணி உடையவராக இருக்க முடியாது. ஆனா பாபா சொல்றாங்க, இந்த அன்பா இருக்கட்டும் அல்லது பணியாகட்டும், அது கூட அளவுக்கு அதிகமாக இருந்தால் அது கூட பணிவுத்தன்மை உடையவராக உங்களை இருக்க செய்யாது. நாம ஒரு பந்தனத்துல வந்துடுவோம். ஏன்னா பற்றற்றவர்களாக இருக்க வேண்டியதுதான் நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லிவிங். பிராமண வாழ்க்கையினுடைய பர்பஸே நாம பற்றற்றவர்களாக இருப்பது தானே. அதனால்தான் பாபா எப்போதுமே என்ன சொல்றாரு,
நீங்க எதை ஒன்று கொடுக்கும் போதும் கூட என்ன ஒரு சுமிர்த்தியில இருக்குன்னா, பாபாவிடமிருந்து பெற்றுள்ள இந்த பொக்கிஷத்தை நான் பிறருக்கு அளிப்பதற்கு நிமித்தமாக இருக்கின்றேன் என்றுதான் நினைக்கணும். நான் கொடுக்கும் வள்ளலாக இருக்கின்றேன் என்று நினைக்க கூடாது. நான் பாபாவிடமிருந்து பெற்று அவற்றை நான் பிறருக்கு கொடுப்பதற்கு நிமித்தமாக இருக்கின்றேன். ஆக இந்த நிமித்தமான பாவனை என்பது ஒன்றுதான் நம்மளை பணி உள்ளவர்களாக செய்கின்றது. அகங்காரத்திலிருந்து நம்மளை விலக்குகின்றது. ஏன்னா கடைசியா நாம பேஸ் பண்ணக்கூடிய பேப்பரே இந்த அகங்காரம் ஒண்ணுதான். அதனால்தான் பாபா சொல்றாரு, நிர்மான் என்பது ஒரு பொக்கிஷமாக நமக்கு இருக்கின்றது. அந்த பொக்கிஷத்தை நாம அனைவரிடமும் இருந்து மரியாதையாக அடைய வேண்டும் என்றால் அதற்கான ஒரு சுலபமான வழியைத்தான் பாபா சொல்றாங்க. நிமித்த மற்றும் நிர்மான் அந்த ஸ்திதியில நாம இருக்க வேண்டியது. சில நேரத்துல என்னுடைய அன்பு அல்லது என்னுடைய விசேஷ தன்மையை கூட எனக்கு ஒரு சவாலாக அமைந்து விடுகின்றது. ஏன்னா பணிவிலிருந்து நம்ம வெளியில வந்துடுறோம். அப்ப நம்மளால எதை எப்படி கொடுக்க வேண்டுமோ, எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு நாம கொடுக்க முடியாதவர்களாக கூட ஆகிவிடுகின்றோம். ஆக செய்விப்போர் பாபா என்ற நினைவும் எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் செய்விக்கின்ற சாமி கடவுள் என்பதும் என்னுடைய நினைவில் இருக்கின்றது. அதனால்தான் நான் நிமித்தம் என்று நினைக்கும் பொழுது யாருடைய காரியத்திற்கு நான் நிமித்தமாக இருக்கின்றேன். என்னிடம் இருக்கக்கூடிய விசேஷமான தன்மைகளை நான் பகிர்ந்து அளித்தாலும் கூட இதற்கான ஒரு ஆதாரமாக இருப்பவர் பாபா தான். ஆகவேதான் யார் ஒருவருடைய விசேஷ தன்மையிலும் கூட நம்ம கவர்ச்சிக்கப்படாமல் இருக்கின்றோம் என்றால் அந்த குணத்தை கொடுத்தவர் பாபா. ஆக பாபாவிலிருந்து பெற்ற இந்த பொக்கிஷத்தை தான் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்ற நினைவுல நாம இருக்கும் பொழுதுதான் நல்ல குணங்களினுடைய கவர்ச்சியிலிருந்து நம்ம விடுபட முடிகின்றது. கெட்டதிலிருந்து ஈஸியா நம்ம விலகிடலாம், ஆனா நல்லதிலிருந்து விலகிறது ரொம்ப கஷ்டம். பாபா சொல்றாங்க, நீங்க நல்லதுன்னே ஒண்ணு சொல்ல முடியாது. ஏனென்றால் நல்லதுன்னு ஒன்ன சொல்றீங்கன்னா உங்க மனதுல ஏதோ இன்னொன்னு கெட்டது என்பது இருக்கின்றது. அப்பதானே நீங்க நல்லதுன்னு சொல்றீங்க. ஆக நாம எதையுமே கெட்டது என்று சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டிராமாவுடைய ரகசியத்தை நாம அறிந்தவர்கள். ஆக நாம சர்வசாதாரணமா பழக்கத்துல சொல்லிடுறோம் இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு. ஆனா அப்ப வேற யாரோ கெட்டவங்க நம்ம மனதுல இருப்பதனால தானே கம்பேர் பண்ணி சொல்றோம். இது ரொம்ப நல்லா இருக்கின்றது என்று ஒரு பொருளை நம்ம சர்வசாதாரணமா சொல்லிடுறோம். ஆனா அப்படி சொல்லும் போது பின்னாடி ஏதோ ஒரு கெட்டது நம்ம மைண்ட்ல இருக்கிறதுனால தானே இது நன்றாக இருக்கின்றது என்று கூறுகின்றோம். ஆக நாம அன்பயஸ்டா இருக்க வேண்டும். ஆக நாம டிடாச்சாக இருக்க வேண்டும். அதோட முக்கியம், நாம ஒரு முடிவோட எதையுமே பார்க்க கூடாது. ஆக நாம அன்பயஸ்டா இருக்கும்போதுதான் உண்மையான நம்மளுடைய தெய்வீக குணங்களை நாம் உள்ளிலிருந்து வெளிப்படுத்த முடிகின்றது. அதனால்தான் நாம முடிவு எடுக்கும் போது கூட நாம எப்படிப்பட்ட நடு நிலைமையோட எடுக்கின்றோம் என்பதுதான் முக்கியமாக இருக்கின்றது. ஆக என்னை நான் பார்க்கும்போது இந்த உலக மாற்றத்திற்கு நான் நிமித்தமாக இருக்கின்றேன் அப்படின்னு நாம செய்யும் போது, சங்கல்பம் செய்யும் போது, செயலை நம்ம செய்யும் போதுதான் நம்மகிட்ட இந்த பணிவுத்தன்மை என்பது, சரளத்தன்மை என்பது வந்து விடுகின்றது. எப்ப நமக்கு அகங்காரம் ஆகிவிடுமோ அப்ப நம்மகிட்ட இந்த சரளத்தன்மை இருக்கவே முடியாது. பிரம்மா பாபா ஆனவர் குழந்தைகள்கிட்ட குழந்தைகளா இருந்தார், வாலிபர்கிட்ட வாலிபராக இருந்தார், வயதினர்கிட்ட வயதினராக இருந்தார், ரொம்ப படிச்ச மேதைகள்கிட்ட ரொம்ப படிச்ச மாதிரி இருந்தார், கல்வி அறிவு இல்லாதவர்கிட்ட அவ்வளவு இலகுவாகவும் இருந்தார். அவரால் இந்த சரளத்தன்மையை எப்படி கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா, அவர் தன்னைத்தான் நிமித்தமாக நிர்மாணமாக அனுபவம் செய்தார். தன்னுடைய உடலை கூட தன்னுடைய உடல்ல அவர் சொல்லல, பாபாவுடைய ஒரு உடல், ஒரு கருவியாக இது இருக்கின்றது, நான் இதில் நிமித்தமாக இருக்கின்றேன் அப்படின்னா அவருடைய சுமிருத்தியே இருந்தது. ஒரு முறை கூட அவரு எனது உடல் என்று அவரு சொன்னதே இல்லை, இந்த உடல் என்று தான் சொன்னார். இந்த உடல் என்று சொல்லும் போது அது யாருடையது என்று
அவருடைய சுமிர்த்தியில ரொம்ப தெளிவாக இருந்தது. ஆக கொடுக்கும் போது கூட பாபா மூலமாக கிடைத்திருக்கின்ற பொக்கிஷங்களை நாம் கொடுப்பதற்கு நிமித்தமாக இருக்கின்றேன் என்ற நினைவோட செய்ய வேண்டியதா அவசியமாக இருக்கின்றது. ஆக நாம பணிவானவராகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் நிமித்தமானவராகவும் இருக்க வேண்டும். அப்படின்னா நாம ட்ரஸ்டி என்று உணர வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. எப்ப நாம கிரகஸ்தியாக அனுபவம் செய்வோமோ அப்பதான் எனது எனது என்பதெல்லாம் வருது. ஈவன் என்னுடைய விருப்பம் அல்லது என்னுடைய ஆசை என்று கூட வந்து விடுகின்றது. ஆனா நான் எப்ப ட்ரஸ்டியா இருக்கணும் அப்ப அவ்வளவு இலகுவாக இருக்கின்றேன். பாபானுடைய ஆசை என்ன, பாபானுடைய விருப்பம் என்ன, பாபா எதை செய்விக்கின்றார், பாபா எதற்கு என்னை நிமித்தமாக ஆக்கி இருக்கின்றார் என்று பாபாவுடைய நினைவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அனாதி மற்றும் ஆதி நம்மளுடைய குணாதிசயங்களை சொரூபமாக நாம கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் பாபா பல யுக்திகளை கொடுக்கிறார். நமக்கு விடுபட்ட நிலையில இருப்பது எப்படி, தீமைகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வது எப்படி, எல்லாத்துக்குமே நமக்கு வழி சொல்லி கொடுக்கின்றார். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம 63 ஜென்மங்களாக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம பிராமண ஆத்மாவாக இருக்கின்றோம் என்றால், பிராமணிலிருந்து தேவத்தை ஆகணும்னா இடையில ஃபரிஸ்தா, டபுள் லைட் ஃபரிஸ்தாவை நம்ம கிராஸ் பண்றோம். டபுள் லைட் ஃபரிஸ்தாவினுடைய ஒரு சிறப்புத்தன்மை என்னன்னா, பேலன்சிங் ஆஃப் டூ நெகட்டிவிட்டிஸ்ன்னு சொல்றதை விட 2 பகுதிகளுடைய வித்தியாசமான விஷயங்களை நாம பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கின்றது. ஒரு பக்கம் சமானத்தில் இருக்கணும், எப்படிப்பட்ட நான் ஆத்மா, எவ்வளவு சிரேஷ்டமான ஆத்மா, மகான் ஆத்மா, பாபானால கண்டெடுக்கப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கின்றேன், நாங்கள் உலக ராஜ்யத்தை ஆளக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா என்று பெருமையினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறோம். இன்னொரு பக்கம் நாம பணிவுள்ள அவ்வளவு பணிவாக இருக்கின்றோம். ஏன்னா சர்வ சக்தியான பாபா அனைத்து குணங்கள்லையும் கடலாக இருக்கக்கூடிய பாபா தன்னை மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வன்ட் என்று தான் அழைக்கின்றார். முதல்ல நமக்கு நமஸ்தே கூறுகின்றார். நார்மலாவே நமக்கு தெரியும், சின்னவங்க தான் பெரியவங்களுக்கு நமஸ்தே பண்ணணும். பாபாவோட ஒரு பெரியவங்க யாரும் இருக்க முடியுமா? சான்ஸே கிடையாது. ஆனா அவரே நமக்கு என்ன சொல்லுகின்றார்? நமஸ்தே என்று தான் கூறுகின்றார். ஆக நாம கூட நிரகங்காரியாக ஆகாம நாம சர்வகுண சம்பன்னமாக ஆக முடியாது அல்லவா? அதனாலதான் பிரம்மா பாபாவுடைய ஒரு 4வது அடி என்று நம்ம சொல்லணும்னா நிமித்தம் மற்றும் நிர்மாணம். ஆக அவருக்கு சமமாக அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதிலிருந்தே நாம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா விருத்தியின் மூலமா வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய சக்தி இருந்தனாலதான் அந்த வாயுமண்டலத்துல சென்ற அனைவரும் கூட தங்களுக்கு இருந்த கேள்வி கணைகளில் இருந்தும் அந்த வளைந்து இருக்கின்ற நிலைகளில் இருந்தும் விலகி பாபாவிடமிருந்து எல்லையற்ற அனுபவங்களையும் சக்திகளையும் பெற்றார்கள். ஆக அனுபவம் செய்விப்பதுதான் இந்த பிராமண வாழ்க்கையினுடைய ஒரு சிரேஷ்ட தன்மை என்பதை நமக்கு பாபா வாழ்ந்து காட்டினார். ஆக எண்ணம், சொல், செயல், தொடர்பு மற்றும் சம்பந்தம், இந்த 5 விஷயங்கள்லையுமே கூட ஒவ்வொரு குணாதிசயங்களுடைய வெளிப்பாடை அவர் பிராக்டிக்கலா செய்து காட்டினார். ஏன்னா செய்து காட்டும் போதுதான் அதை ஃபாலோ பண்றது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கின்றது. இங்க தியரி மட்டும் கிடையாது, பிராக்டிக்கலா அதனுடைய சொரூபத்துல இருந்து பாபா நமக்கு சொல்லி கொடுக்கின்றார். அதனால்தான் பாத்தீங்கன்னா 2 வேறுபட்ட குணாதிசயங்களான ஒரு பக்கம் சமானம், இன்னொரு பக்கம் பணிவு, 2ஐயும் கூட பாபா நமக்கு பேலன்ஸ் பண்ண வைக்கின்றார். ஒரு பக்கம் மாலிக் பண், இன்னொரு பக்கம் பணிவு, அதை கூட செய்ய வைக்கின்றார். ஆக பற்றிலிருந்து நாம விலக வேண்டுமானாலும் கூட நான் இந்த உடலில் நிமித்தமாக இருக்கின்றேன். இறை சேவைக்காக பாபா என்னை நிமித்தமாக வைத்திருக்கின்றார். ஆக பழைய உடலிலிருந்து நாம பற்றிலிருந்தும் விலகுவதற்கு எனது உடல் என்று கூறுவதற்கு பதிலாக இந்த உடலில் பாபா என்னை உலக சேவைக்காக
நிமித்தமாக வைத்திருக்கின்றார். நான் நிமித்தமாக இந்த உடலில் இருக்கின்றேன் என்று நினைக்கும் பொழுதுதான் அந்த ட்ரஸ்டி பண் என்பது வருகின்றது. ஏன்னா ட்ரஸ்டி பண் இல்லாம நம்மளால இலகுவாக இருக்க முடியாதல்லவா? நமக்கு சுமையலாக இருப்பது எது? நாம செய்யற காரியங்களை விட கடந்தவைகள் தான் அதிகமா சுயலாக இருக்கின்றன. ஆக நாம கேள்விக்கறிகளோ அல்லது ஆச்சரியக்குறிகளோ எழுப்பாம முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தகுதி உடையவர்களாக, திறன் உடையவர்களாக இருக்க வேண்டுமெனில் இந்த 4வது காலடியான நிமித்தம் மற்றும் நிர்மாணம் என்பதுடன் அனைவருக்குமே மரியாதை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்மளுடைய 5 குணாதிசயங்கள்ல மரியாதா புருஷோத்தம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஆக பிரம்மா பாபா எப்படி சின்ன குழந்தைய கூட நீன்னு சொன்னதே கிடையாது. எப்பொழுதுமே நீங்கள் என்றுதான் கூறுவார். எல்லாருக்குமே கூட கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கும். இவ்வளவு பெரிய தாத்தா, வாரி வழங்கக்கூடிய வள்ளல் நம்மளை பார்த்து நீங்கள்னு சொல்றாரு அப்படின்னு. ஏன்னா அவரு தேகத்தை பார்ப்பதில்லை. ஏன்னா ஆத்மாவை மட்டுமே பார்க்கின்றார். ஆக ஆத்மா என்ற சுமிர்த்தியில நாம இருக்கும்போது, சுமானத்துல நாம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த பணிவும் வந்து விடுகின்றது. நம்மளுடைய சங்கல்பங்கள் எல்லாமே கூட சிரேஷ்டமாக ஆகிவிடுகின்றது. ஆக நான் எஜமானனாக இருக்கின்றேன் என்ற போதை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நான் பணிவுள்ள சேவாதாரியாக இருக்கின்றேன். வெறுமனே சேவாதாரி என்று கூட சொல்லவில்லை. பாபா சொல்றாரு சர்வன்ட் என்று கூறுகின்றார். சர்வன்ட் என்று கூட கூறுவதில்லை, நான் ஒபீடியன்ட் சர்வன்ட் என்று கூறுகின்றார். அதுக்கு மேல ஒரு ஸ்டெப்பு மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வன்ட் என்று கூறுகின்றார். நம்மளை யாராவது வேலைக்காரன் அப்படி ஏதோ ஒரு காரியம் சொல்லிட்டா, நான் என்ன உனக்கு வேலைக்காரனா அப்படின்லாம் நம்ம கேட்டுறோம். ஆனா பாபா சர்வ சக்திவான் மட்டுமல்ல, அனைத்து குணங்கள்லையும் கடலாக இருக்கக்கூடியவர். அவருடைய செயலை யாராலுமே எதற்குமே கம்பேரே பண்ண முடியாது. ஆனா அப்படிப்பட்டவர் கூட தன்னை கூறும்போது மோஸ்ட் ஒபீடியன்ட் என்று கூறுகின்றார் என்றால் அந்த பணி உன்னுடைய இணக்கத்தை நமக்கு புரிய வைக்கின்றார். ஆக நாம நிர்விக்காரியாக ஆகாம, அகங்காரியாக ஆகாம பணி உள்ளவர்களாக எப்படி இருக்க முடியும்? ஆக கர்மங்களை நாம செய்கின்றோம். கர்ம பந்தனத்துல நாம வராம கர்மாத்தீத்த நிலையை நாம அடைய வேண்டும் என்றால், நாம குடும்பத்துல இருந்தாலும் இல்லறத்துல இருந்தாலும் விடுபட்டவர்களாக, கிரகஸ்திக்கு பதிலாக நாம ட்ரஸ்டியாக நாம அனுபவம் பண்ணுவது என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. ஆக வித்தி மூலமாகத்தான் நாம சித்தியை பிராப்தி அடைகின்றோம். ஆக நம்ம சித்தி சொரூபமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் பிரம்மா பாபானுடைய இந்த 4வது அடி ஃபுட் ஸ்டெப்பு நிமித்தம் மற்றும் நிர்மாணம், மேலும் அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவர்களாக நாம இருக்க வேண்டும். ஆக நிகழ்காலத்துல நான் எந்த ஒரு தாரணையை செய்வதன் மூலமாக எதிர்காலத்தினுடைய சர்வ சிரேஷ்டமான பிராப்தியை நாம அடைய முடிகின்றது என்பதை தான் பிரம்மா பாபா வாழ்ந்து காட்டினார். அதனாலதான் அவருக்கு சமமாக ஆவதற்கான முயற்சியை நம்ம செய்வது என்பது இலகுவாக ஆகிவிடுகின்றது. ஞான மார்க்கத்துல இறைவனுடைய காரியத்திற்கு ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, கடினமானதை இலகுவாக ஆக்குபவர். எது இயலாததோ முடியாதது என்று நாம நினைக்கின்றோமோ அதை முடிய செய்வது. ஆக ஆகா ஆகா என்ற வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுப்பதுதான் பாபாவினுடைய ஞானம். அப்படின்னா அந்த ஞானத்தினுடைய பிரத்யட்சமான பலன் இப்ப நாம என்ன அடையணுமோ அதை அடைய செய்வதற்கு தான் பிரம்மா பாபா நமக்கு வழிகாட்டாக இருக்கின்றார், எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். ஆகவே அவருடைய ஒரு அடியின் மீது நாம் ஒரு அடி எடுத்து வைத்தாலே போதுமானது. நாம லட்சியத்தை குறிப்பிட்ட நேரத்துல எதை அடைய வேண்டுமோ என்று நினைக்கின்றோமோ அதை நம்மளால் நிச்சயமாக அடைய முடிகின்றது. ஆக நான் புது உலக படைத்திற்கு நிமித்தமாக இருக்கின்றேன் என்றதும் கூட, நான் சுயராஜ்ய அதிகாரியிலிருந்து
விஸ்வராஜ்ய அதிகாரியாக ஆகிக் கொண்டிருக்கின்றேன் என்பதுடன் நான் நிமித்தமாகவும் நிர்வாணமாகவும் இருக்கின்றேன் என்ற சுமிருத்தியின் மூலமாக நாம விகாரங்களிலிருந்து விடுபட்டு அகங்காரங்களிலிருந்து விடுபட்டு பணிவுள்ள ஒரு உலக சேவகனாக நாம் சேவையை ஆற்ற முடிகின்றது. நல்லது. ஓம் சாந்தி.